செகண்ட் டாஸ்க் லைவ்ல வந்துருச்சு. அந்த டாஸ்க் ரீட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ரயன் போய் ஃப்ரண்ட்ல நின்னுடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் ரீட் பண்ணியே முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே வந்துட்டு முத்துக்குமரன் சொல்றாரு, ரயன் நீ போ, நல்லா யோசிச்சு சொல்லு, நீ போகலைன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இல்லை ரயன் வந்து நான் தான் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஓடுறாங்க. இது எதுக்கு இந்த பிக் பாஸ் இதுக்கு எதுக்கு வெள்ளையும் சொல்லையுமா தெரியணுங்கிறது மாதிரி தான் இருக்குது. வின்னரோட ப்ரைஸ் மணியை அப்படியே பங்கு போட்டு கொடுக்குறாங்க, எவ்வளோ இது வேணால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் ரயன் வந்து ஓடுறதுக்கு எல்லாம் ரெடியாகி நிற்கிறாரு. எல்லாருமே அவரை விஷ் பண்ணுறாங்க. முத்துக்குமரன் அவருக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. போனோடனே ஒரு ரைட் வரும், இது உனக்கு எக்ஸ்ட்ரா மீட்டர்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு ரைட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ சத்தியமாக எனக்கெல்லாம் இந்த மனசு வராது, ஏன் பணம் தான் குறைய போகுது அப்படின்னு தெரிஞ்சால் எப்படிடா இப்படி டிப்ஸ் கொடுக்குறதுன்னு நான் யோசிப்பேன். ஆனால் அவர் பாட்டுக்கு கொடுக்குறாரு. அண்ட் ரயன் ஒரு ஸ்ப்ரிண்டர், ரயன் பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்துட்டார். அப்போ சுனிதா வந்தோடனே சொல்கிறாங்க, ஏய் சத்தியமாக நீ மின்னல் மாதிரி வந்துட்ட, மின்னல் வேகத்தில் நீ வந்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. 17 செகண்ட்ஸ் டைம்லேயே அவர் முடிச்சிட்டாரு. அப்போ வந்து பிக் பாஸ் வந்து பாராட்டுறாங்க, நல்ல வெல் ட்ரைட் அப்படின்னு. இவ்வளோ தூரம் வந்து முத்துக்குமரனுக்கு பாராட்டின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் நிறைய பாராட்டுறாரு. எல்லாமே பாராட்டி முடிச்சுட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இனிமேல் போட்டி வந்து கடுமையாகும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து சுனிதா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு இன்னுமே நம்பிக்கை இருக்குது, போட்டியை மாற்றுவாங்க, ஏதாச்சும் வேறு ஏதாவது ஒரு சின்ன இது கொண்டு வருவாங்க, ஏன்னா இது கேர்ள்ஸ்க்கு கொஞ்சம் அன்ஃபேராக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மார்னிங் வந்து வர்ஷினி, ஃபேட்மேன் சார் எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, ஒரு பெட்டியில் பாம்பு, ஒரு பெட்டியில் காக்ரோச், ஒரு பெட்டியில் பணம், அந்த மாதிரி ஏதாவது டாஸ்க் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் டாஸ்க் வரும்னு இன்னும் எனக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ பவித்ராவும் சொல்லுவாங்க, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் ஓடி பண்ணான்னு டவுட்டு. அப்புறம் முத்துவே வந்து 2.5 செகண்ட் முன்னாடி வந்திருக்கான், அப்போ அவனே அப்படி வந்திருக்கானா, எங்களுக்கெல்லாம் கூட ஒரு 2 செகண்ட் ஆச்சுன்னா முடிஞ்சது கதைன்னு சொல்லிட்டு ஜாக்லினும் பவித்ராவும் சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இனிமேல் எப்படி கடுமையாக்க போகிறாங்க போட்டி அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். பட் ரொம்ப கேவலமாக பண்ணுறீங்கடா பிக் பாஸை. சத்தியமாக ஒருத்தனுக்கு ப்ரைஸ் மணின்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு வின்னருக்கு 50 lakhs நீங்கள் ஃபஸ்ட்டே அனௌன்ஸ் பண்ணிங்கள்ல, அந்த ஷோ ஸ்டார்ட் ஆகும்போது அந்த 50 lakhs இப்படி பிடிங்க கொடுக்குறீங்களே, நல்லா இருப்பீங்களா நீங்கள்? ஏன் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா காசே இல்லையா அந்த பையனுக்கு கொடுக்கறதுக்கு, ரயனுக்கு கொடுக்கறதுக்கு? முத்துக்குமரன் காசை பிடிங்கி தான் கொடுக்கணுமா? ஏன்னே தெரியல. பிக் பாஸ் ரொம்ப மட்டமாக பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய கமெண்ட்